ലേവി വളർന്നു വരുന്നത് ആമേൻ റിജക്ഷനിലൂടെയാണ്. புறக்கணிக்கப்படுகிற அந்த அனுபவத்தில் தான் അമ്മയുടെ കണ്ണുനീര് കണ്ടാ വളർന്നു വരുന്നത്. தாயாரின் கண்ணீரை பார்த்து பார்த்து தான் இவன் வளர்ந்து வருகிறான். ഇവനൊരു വാത്സല്യം കിട്ടിയിട്ടില്ല. இவனுக்கு ஒரு பாசம் கிடைக்கல. അമ്മ ഒരു വാത്സല്യ ചുംബനം കിട്ടിയിട്ടില്ല. ஒரு பாசத்தோடு உள்ள முத்தம் கிடைக்கல. ഒരു വാത്സല്യത്തോടെ അമ്മയുടെ ഹഗ് കിട്ടിയിട്ടില്ല. பாசமாய் கட்டிப்பிடிக்கப்படல. ഇവന്റെ ഹൃദയം തകർന്നു ഉടഞ്ഞതാണ്. இவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. അവൻ പുറമേ ചിരിച്ചു കളിച്ചു നടക്കുന്നു എങ്കിലും வெளிப்படையாய் சிரிக்கிறான் என்றாலும் ഇവന്റെ ഹൃദയം ഉടഞ്ഞു തകർന്നതായിരുന്നു. அவனுடைய இருதயம் சுக்குநூறாயிருக்கிறது. ഇന്ന് രാത്രി இந்த இரவு ഇതിനകത്ത് പുറമേ ചിരിക്കുന്നവരുണ്ട്. இதற்குள்ளே வெளிப்படையாய் சிரிக்கிறவங்க இருக்கீங்க. ചുമ്മാ ചിരിച്ചു കാണിക്കുന്നവരുണ്ട്. சும்மா சிரித்து காட்டுறவங்க இருக்கீங்க. എന്നാൽ യഥാർത്ഥം ഇതാണ്. ஆனா உண்மை இதுதான். രഹസ്യത്തിൽ കരയുന്ന നിന്നെ ദൈവം കാണുകയാണ്. ரகசியமாய் எழுது கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். രഹസ്യത്തിൽ ഉടഞ്ഞ നിന്നെ ദൈവം കാണുകയാണ്. ஓ ரகசியமாய் உடைக்கப்பட்ட உன்னை கர்த்தர் பார்க்கிறார். രഹസ്യത്തിൽ തകർന്ന നിന്നെ ദൈവം കാണുകയാണ്. ரகசியமாய் மறைவிடத்தில் உடைக்கப்பட்ட உன்னை கர்த்தர் பார்க்கிறார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. സീനിയാരിറ്റി നോക്കിയാൽ ஆமென். முதிர்ச்சியை பார்த்தால் രൂബേനെയാണ് ദൈവം തിരഞ്ഞെടുക്കേണ്ടത്. ரூபனை தான் தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும். രൂബേൻ ഗോത്രത്തെയാണ് സമാഗമന കൂടാരത്തിൽ തിരഞ്ഞെടുക്കേണ്ടത്. ரூபன் கோத்திரத்தை தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். ഷിമയോനെയാണ് കർത്താവ് തിരഞ്ഞെടുക്കേണ്ടിയിരുന്നത്. ഷിമിയോனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. എന്നാൽ ഒരു പ്രതീക്ഷിക്കാത്തൊരു സെലക്ഷൻ, ஆனால் எதிர்பாராத ஒரு தெரிந்தெடுப்பு ലേവി ഗോത്രത്തിൽ ഉണ്ടാകുന്നു. லேவி கோத்திரத்தில் உண்டாகிறது. നീ പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്ത്, நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ഒരു സീക്രട്ട് സർപ്രൈസ് സെലക്ഷൻ. ஓ ஒரு ரகசியமான ஆச்சரியமூட்டக்கூடிய தெரிந்து கொள்ளுதல். കരമടിച്ചു கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. നീ ഒരു സർപ്രൈസ് ആകാൻ പോവുകയാണ്. நீங்க ஒரு ஆச்சரியமாய் மாற போறீங்க. നിന്നെ ദൈവം സർപ്രൈസ് ആയിട്ട്, உங்களுக்கு கர்த்தர் ரகசியமாக ஆச்சரியமாக, നിന്നെ ഒരു സർപ്രൈസ് ആയിട്ട്, உங்களுக்கு கர்த்தர் ஒரு சர்ப்ரைஸாக ദൈവരാജ്യത്തിന് വേണ്ടി, தேவ ராஜ்யத்திற்காக സെലക്ട് ചെയ്യാൻ പോകുന്നു. தெரிந்து கொள்ள போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. മറികടന്ന് വരുന്ന അഭിഷേകം. ஓ நிரம்பி வருகிறதானே, அதாவது தாண்டி வருகிற, ஒருத்தரை விட்டு ஒருவரிடத்தில் தாண்டி கடந்து வரக்கூடிய அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രൂബേന്റെ മേൽ വരേണ്ടത്, ரூபன் மேல வர வேண்டியது, ഷിമയോന്റെ മേൽ വരേണ്ടത്, சிமியோன் மேல வர வேண்டியது, വഴി മാറിയിട്ട് இதோ வழி விலகி ലേവിയുടെ മേൽ വരുന്നു. லேவி மேல வருது. കരമടിച്ചു പറ, கை தட்டி சொல்லுங்க. a man rejected you, மனுஷன் புறக்கணிப்பான், God selected ஆனா you. கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். അമ്മയുടെ ഉദരത്തിൽ വച്ച്, ஓ கையை தட்டி சொல்லுங்க. അമ്മയുടെ ഉദരത്തിൽ വച്ച്, தாயின் கருவிலே வைத்து ജനിച്ച നാൾ മുതൽ, பிறந்த நாள் முதலா കണ്ണുനീര് കണ്ടവനെ, கண்ணீர் கண்டவரே, റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവനെ, புறக்கணிக்கப்பட்டவரே, ഡിസപ്പോയിന്റിൽ വളർന്നവനെ, ஓ நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வளர்ந்தவரே, നിനക്ക് உனக்கு ഒരു സർപ്രൈസ് സെലക്ഷൻ, ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய தெரிந்து ഒരു கொள்ளுதல், സർപ്രൈസ് സെലക്ഷൻ ஒரு ஆச்சரிய தெரிந்து கொள்ளுதல் നിന്നെ തേടി വരുന്നു. உன்னை தேடி வருகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് ഓർഡർ, ஒரு தெய்வீக நியமனத்தின் ஆர்டர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை பலமாய் தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജേഹു എന്താ പേര്? മോളുടെ പേരെന്താ? ജൂഗി. എണീറ്റേ. ജൂഗിയോട് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஓ ஜூகியை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், മോളെ എന്നോട് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, மகளே என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് ഓർഡർ നിന്റെ കയ്യിൽ വരാൻ പോകുന്നു എന്ന്. ஒரு தெய்வீக நியமனத்தின் ஆர்டர் உங்க கையில வர போகிறது என்று. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுங்க. ജൂഗിയുടെ മേലെ, ஜூகியின் மேலே ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ, தெய்வீக நியமனத்தின் லெட்டர். മറ്റുള്ളവർക്ക് ജലസ് വരുന്നത് പോലെ, மற்றவர்களுக்கு பொறாமை வரக்கூடிய அளவிலே, നിന്റെ സൈനിന് വേലി വരുന്ന രീതിയിൽ, உங்களுடைய கையெழுத்துக்கு மதிப்பு வரக்கூடிய அளவிலே, ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ്, ஒரு தெய்வீக நியமனம் നിന്റെ മേൽ വരുന്നു എന്ന്, உன் மேல வருகிறது என்று. ഒരു സർപ്രൈസ് ബ്ലെസ്സിംഗ്, ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். നീ പ്രതീക്ഷിക്കുന്നതിനെക്കാട്ടിയും, நீ எதிர்பார்க்கிறதை விடவும் அதிகமாய் ഒരു സാലറി നിന്റെ കയ്യിൽ വരും. ஒரு சம்பளமும் கையிலே வரும். കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். எஸ், நல்ல கைகளை தட்டி போதாது நல்ல உற்சாகமா. Jesus name, இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் divine appointment, தெய்வீக நியமனம். எஸ், நல்ல உற்சாகமாய்
ஹalleluya ஹalleluya പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു സെലക്ഷൻ. எதிர்பார்க்காத நிலையில் அவர் தெரிந்து கொள்ளுதல். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya മഹത്വത്തിൽ നിൽക്കേണ്ടത് மகிமையில் இருக்க வேண்டியது ലേവിയായിരുന്നു. ஆமென் லேவி. ஹalleluya മഹത്വത്തിൽ നിൽക്കേണ്ടത് രൂബേനല്ല. மகிமையில் இருக்க வேண்டியது ரூபன் அல்ல. മഹത്വത്തിൽ നിൽക്കേണ്ടത് ശിമയോനല്ല. மகிமையில் இருக்க வேண்டியது சிமியோன் அல்ல. മഹത്വത്തിൽ നിൽക്കേണ്ടത് യഹൂദയല്ല. மகிமையில் இருக்க வேண்டியது யூதா அல்ல. മഹിമയിൽ നിൽക്കേണ്ടത് റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ലേവിയാണ്. மகிமையில் இருக்க வேண்டியது புறக்கணிக்கப்பட்ட இந்த லேவிதான். ഹല്ലേലൂയ ஹalleluya പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പിൻപിൽ വില കൊടുത്തതുകൊണ്ട് ஆமென். பின்னிலே விலை கொடுத்ததினாலே கிரயம் செலுத்தினதினாலே മുമ്പിൽ മഹത്വം ഇറങ്ങി. முன்னாலே மகிமை இறங்கி வந்தது. ഹല്ലേലൂയ ஹalleluya പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പിന്നിൽ பின்னாக നിനക്കൊരു സാഡ് സ്റ്റോറി ഉണ്ടെങ്കിൽ, உங்களுக்கு பின்பதாக ஒரு துக்கம் நிறைந்த கதை இருக்குமானால், നിന്റെ മുമ്പിൽ ഒരു ഹാപ്പി ഗ്ലോറി ഇറങ്ങാൻ പോവുകയാണ്. உங்களுக்கு முன்னதாக ஆமென் சந்தோஷம் உள்ள தேவ மகிமை இறங்கி வர போகிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya ഒരു സാഡ് സ്റ്റോറി നിനക്കുണ്ടെങ്കിൽ, ஒரு துக்கம் நிறைந்த ஸ்டோரி உங்களுக்கு இருக்குமானால், ഒരു സീക്രട്ട് ഗ്ലോറി നിന്റെ മുമ്പിൽ ഇറങ്ങി വരാൻ പോവുകയാണ്. ரகசியமான மகிமை உங்க மேல இறங்கி வர போகிறது. നിനക്കൊരു സാഡ് സ്റ്റോറി ഉണ്ടെങ്കിൽ, உங்களுக்கு துக்கம் நிறைந்த கதை இருக்குமானால், ഒരു സർപ്രൈസ് ഗ്ലോറി, ഒരു സർപ്രൈസ് ബ്ലെസ്സിംഗ് നിന്നെ തേടി വരാൻ പോവുകയാണ്. ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய மகிமை, ஆச்சரியமூட்டக்கூடிய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வர போகிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. അമ്മയുടെ പ്രതീക്ഷിച്ച് തകർത്ത മകനെ, ஆமென். தாயாரின் நம்பிக்கையை உடைத்து போட்ட மகனை, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇവൻ പ്രസവിച്ചപ്പോഴെങ്കിലും ஆமென். இவனை பெற்றெடுத்த போதாகிலும் റാഹേലിനെ വിട്ട് എന്നോട് പറ്റിച്ചേരുമെന്ന് അമ്മ ചിന്തിച്ചു. ராகேலை விட்டு என்னோடு சேர்ந்திருப்பார் என்று இந்த லேயாள் நினைத்தாள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സകല പ്രതീക്ഷകളും തകർന്നു. அவளுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் உடைக்கப்பட்டது. ഇവനെ കാണുമ്പോഴൊക്കെ അമ്മയ്ക്ക് ദേഷ്യമാണ്. இவனை பார்க்கும் போதெல்லாம் இந்த தாயாருக்கு பயங்கர கோபம். ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അമ്മയ്ക്ക് ഒരു സ്നേഹമില്ല. அம்மாவுக்கு ஒரு அன்பு இல்ல. ഹല്ലേലൂയ. കാണുമ്പോഴെല്ലാം ദേഷ്യം. பார்க்கும் போதெல்லாம் ஒரே கோபம். പ്രൈസ്. ഇവൻ എന്തിനാ എന്റെ അകത്തിരുന്ന് இவன் ജനിച്ചത്? எதுக்கு ஏன் வயித்துல பிறந்தான்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഡിസപ്പോയിന്റ് വളർന്നു വന്ന പയ്യൻ, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வளர்ந்து வந்த ஒரு மகன் നിനക്ക് വേണ്ടിയിട്ട് உனக்காக നിന്റെ വഴിയിൽ உன் வழியில் ദൈവം ഒരു ഡിവൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് വെച്ചിരിക്കുക. தேவன் ஒரு தெய்வீக நியமனத்தை வைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന് ഒരു സ്തോത്രം ചെയ്തേ. தேவனை கர்த்தரை ஆமென் கரங்களை உயர்த்தி கர்த்தரை അപ്പോ ஸ்தோத்திரிப்போம். അമ്മയുടെ സൈഡിൽ നിന്ന് அப்போ தாயாரின் பக்கத்திலிருந்து ലേവിക്ക് കിട്ടിയത് லேவிக்கு கிடைக்கப்பெற்றது ഡിസപ്പോയിന്റ്മെന്റ് ആയിരുന്നു. ஆமென். நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി இந்த இரவுல രഹസ്യമായി ரகசியத்தில் ഹൃദയം ഉടഞ്ഞ്, இருதயம் ஒடுக்கப்பட்டு, ഹൃദയം തകർന്ന് ஆமென் இருதயம் ഉരുകുലയ്ക്കപ്പെട്ട് ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? இருக்கிற யாராவது இருக்கீங்களா? ഇന്ന് രാത്രി இந்த இரவு എണ്ണയും വീഞ്ഞുമായി ஓ எண்ணெயும் திராட்சரசத்தோடும் கூட ഒരു നല്ല ശമരിയക്കാരൻ നിന്നെ തേടി ஒரு വരുന്നുണ്ട്. நல்ல சமாரியன் உங்களை தேடி வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ മുറിവിനെ ഉണക്കുവാൻ உங்க காயத்தை ஆற்றுவதற்கு ഇന്ന് രാത്രി നല്ല ശമരിയക്കാരൻ വരുന്നുണ്ട്. இந்த இரவுல நல்ல சமாரியன் வருகிறார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 34 അധ്യായം ஆதியாகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 1 മുതൽ 30 വരെ വായിക്കുമ്പോൾ 1 முதல் 30 வரை வாசிக்கும்போது 12 സഹോദരന്മാർക്ക് ഒരു സഹോദരി ഉണ്ടായിരുന്നു. 12 சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரி உண்டாயிருந்தாள். അവളുടെ പേര് அவள் பேர் ദീന എന്നായിരുന്നു. தீனாள் என்று இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദീന എന്ന പെൺകുട്ടിയെ இந்த தீனாள் என்று சொல்லப்படுகிற பெண் பிள்ளையை ഹാമേർ എന്ന ഒരു വ്യക്തിയുടെ മകനായ ശേഖവും, ஆமேல் என்று சொல்லப்படுகிற சேகோல் என்ற மகன், ഹല്ലേലൂയ, ஹalleluya, ദീനയെ, യാക്കോബിന്റെ മകളായ ദീനയെ ഇഷ്ടപ്പെട്ട് அவன் யாக்கோபின் மகளா இருக்கக்கூடிய தீனாள் மேல் ஆமென் ஆசை வைத்து അവളെ അശുദ്ധമാക്കി, அவளை அசுத்தப்படுத்தினாள், അവളെ പീഡിപ്പിച്ചു. அவளை ஆமென் பலாத்காரம் செய்தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തന്റെ മകൾ അശുദ്ധയായി എന്ന് അറിഞ്ഞ യാക്കോബ് தன்னுடைய மகள் தீட்டானாள் என்று சொல்லி அறிந்து கொண்ட இந்த யாக்கோபு പ്രതികരിക്കാതെ മിണ്ടാതിരുന്നു. இவன் எந்த விதமான பதில் செய்யாமல் அமைதியாகவே இருந்தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബാക്കി സഹോദരങ്ങളെല്ലാം മിണ്ടാതിരുന്നത് കേട്ടിട്ട് ஆமென் பாக்கி சகோதரர்கள் எல்லாம் அமைதியா இருந்ததை பார்த்துவிட்டு ഹല്ലേലൂയ, ஹalleluya ആരും പ്രതികരിച്ചില്ല. யாரும் இதற்கு பதில் செய்யவில்லை. ആമേൻ.
ഈ ഹാമേർ എന്ന ഷേഖോമിന്റെ അപ്പൻ യാക്കോബിന്റെ അടുത്ത് വന്ന് പറഞ്ഞു, ஹாமேல் என்று சொல்லக்கூடிய சேக்கோலின் தகப்பன் யாக்கோபிடத்தில் வந்து சொன்னார், എന്റെ മകന്, என் மகனே, നിന്റെ മകളോടുള്ള അതിയായ ഇഷ്ടം കാരണം உன்னுடைய மகள் மேல் இருக்கக்கூடிய அதிக அந்த விருப்பத்தின் நிமித்தமாய் അവൻ തെറ്റ് ചെയ്തു. அவன் தவறை செய்து ഒരു விட்டான். കാര്യം ചെയ്യാം, ஒரு காரியத்தை செய்யலாம். രണ്ടുപേരും പരസ്പരം കല്യാണം കഴിയട്ടെ. ரெண்டு பேரும் ஒருவரை திருமணம் செய்து வைத்துக் கொள்ளலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനൊരു ഈ പിതാക്കന്മാർ ഒരു എഗ്രിമെന്റിൽ ഇരിക്കുമ്പോൾ, அப்படி பிதாக்கள் ஒரு ஆமென் ஒரு நியமனத்தில் அல்லது ஒரு நிச்சயத்தில் இருக்கும்போது തന്റെ സഹോദരിയെ മലിനമാക്കിയവനെ വെറുതെ വിടാൻ ലേവി തയ്യാറായില്ല. தன்னுடைய சகோதரியை தீட்டுப்படுத்தினவனை சும்மா விட இந்த லேவி ஆமென் விரும்பவில்லை. ഒരു രാത്രി ஒரு இரவிலே അവൻ ലേവി അവന്റെ പട്ടണത്തിൽ കയറി லேவி அவனுடைய பட்டணத்துக்குள் நுழைந்து സകലത്തെയും വെട്ടിക്കൊന്നു. சகலரையும் வெட்டி போட்டான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ഒറ്റ രാത്രി കൊണ്ട് ஒரே இரவிலே ഹാമേറിനെയും ഷേഖേമിനെയും അവന്റെ സകലരെയും ലേവി വെട്ടിക്കൊന്നു. ஆமேரையும் சேக்கரையும் எல்லோரையும் தேசத்தை சார்ந்த எல்லோரையும் வெட்டி கொன்று போட்டான். ഹല്ലേലൂയ. എന്താ കാരണം? என்ன காரணம்? അമ്മയുടെ ഉദരത്തിൽ വെച്ച് റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവൻ, தாயின் கர்ப்பத்தில் வைத்தே புறக்கணிக்கப்பட்டவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിയന്ത്രിക്കാൻ പറ്റാത്ത കോപം അവന്റെ മേലുണ്ടായിരുന്നു. கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் அவனுக்குள்ளே இருந்தது. ഇന്ന് രാത്രി இந்த இரவுல നീ വളർന്നു വന്നത് நீங்க வளர்ந்து வந்தது ഡിസപ്പോയിന്റിലൂടെ ആണെങ്കിൽ நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். നിനക്ക് കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റാത്ത കോപം നിന്റെ മേലുണ്ട്. உங்களால கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். കസേര അടിച്ചു പൊട്ടിക്കുന്നവർ, சேர் அடிச்சு உடைக்கிறவங்க, ദേഷ്യം വരുമ്പോ കസേര അടിച്ചു പൊട്ടിക്കുന്നവർ, கோபம் வரும்போது சேர் அடிச்சு உடைக்கிறவங்க, ദേഷ്യം വരുമ്പോൾ മൊബൈൽ അടിച്ചു പൊട്ടിക്കുന്നവർ, கோபம் வரும்போது மொபைலை கீழ அடிச்சு உடைக்கிறவங்க, ദേഷ്യം വരുമ്പോൾ ടിവി അടിച്ചു പൊട്ടിക്കുന്നവർ, கோபம் வரும்போது டிவியை உடைக்கிறவங்க, ദേഷ്യം വരുമ്പോൾ അടുക്കളയിലുള്ള പാത്രം അടിച്ചു പൊട്ടിക്കുന്നവർ, கோபம் வரும்போது சமையல் கட்டுல இருக்கிற சகல பாத்திரத்தை உடைத்து போடுறவங்க, ദേഷ്യം വരുമ്പോൾ கோபம் வரும்போது ഭാര്യയുടെ പല്ല് അടിച്ചു തെറിപ്പിക്കുന്നവർ. மனைவியுடைய பல்ல உடைக்கிறவங்க. നിനക്കൊരു ബാഡ് സ്റ്റോറി ഉണ്ട്, உங்களுக்கு ஒரு கெட்ட கதை இருக்கு. നിനക്കൊരു സാഡ് സ്റ്റോറി ഉണ്ട്, உங்களுக்கு ஒரு துக்கம் நிறைந்த கதை இருக்கு. ഇന്ന് രാത്രി இந்த இரவு അത് നിന്നെ വിട്ട് മാറി പോകാൻ அது പോവുകയാണ്. உங்களை விட்டு விலக போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கையில தட்டி சொல்லுங்க, നിന്റെ അപ്പനിലൂടെ, உங்கள் ஆளுய தகப்பன் மூலமா, നിന്റെ അമ്മയിലൂടെ தாயின் மூலமா നിനക്ക് കിട്ടിയ உனக்கு கிடைக்கப்பட்ட സകല റിജക്ഷനുകളും, சகல புறக்கணிக்கப்படுதலும், സകല വേദനകളും, சகல வேதனைகளும், സകല ഡിസപ്പോയിന്റ്മെന്റുകളും, சகல நம்பிக்கையற்ற സകല சூழ்நிலையும், ശാപങ്ങളും சகல சாபங்களும் യേശുവിന്റെ രക്തം മൂലം இயேசுவின் இரத்தத்தினாலே നീ ഒരു പുതിയ മകനായി, நீ ஒரு புதிய மகனாக, പുതിയ മകളായി புதிய மகளாக പുറത്തു വരാൻ പോവാ. வெளியே வர போகிறாய். അൺകൺട്രോളബിൾ ആംഗ്രി, ஓ கட்டுப்படுத்த முடியாத கோபம் ഇന്ന് രാത്രി இந்த இரவு നിന്റെ ശരീരം വിട്ട്, உன் சரீரத்தை விட்டு, നിന്റെ സ്വഭാവം വിട്ട്, உன்னுடைய சபையை விட்டு, നിന്റെ സ്വഭാവം വിട്ട്, உன் சுபாவத்தை விட்டு, നിന്റെ കുടുംബത്തെ വിട്ട് குடும்பத்தை விட்டு മാറി പോകുന്ന രാത്രി. ஓ மாறி போகிற இரவு. ஹalleluya. ഹലോ ஹலோ. അൺകൺട്രോളബിൾ ആംഗ്രി ഉള്ള ചേട്ടാ, ஆமே கட்டுப்படுத்த முடியாத கோபம் நிறைந்த அண்ணா, ഇന്ന് രാത്രി இந்த இரவு നിന്റെ വിടുതലിന്റെ രാത്രിയാ. உங்களுடைய விடுதலையின் இரவு. Praise the Lord. ஆமே. അമ്മയിലൂടെ കിട്ടിയ ഡിസപ്പോയിന്റ്മെന്റ് കാരണം, ஓ தாயின் மூலமாய் கிடைக்கப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலை நிமித்தமாய், അപ്പനിലൂടെ കിട്ടിയ ഡിസപ്പോയിന്റ് കാരണം, ஆமே தகப்பன் நிமித்தமாய் வந்த வேதனை நிமித்தமாய் ഭാര്യയെ സ്നേഹിക്കാൻ പറ്റുന്നില്ല, மனைவியை நேசிக்க முடியல, മക്കളെ സ്നേഹിക്കാൻ പറ്റുന്നില്ല, பிள்ளைகளை நேசிக்க முடியல, അകത്ത് ഒരുപാട് സ്നേഹമുണ്ട്, உள்ள அதிக அன்பு இருக்கு, അത് പ്രദർശിപ്പിക്കാൻ പറ്റുന്നില്ല, ஆனா அதை வெளிப்படுத்த முடியல, പ്രകടിപ്പിക്കാൻ കഴിയുന്നില്ല. அதை வெளிப்படுத்த முடியல. കാരണം അവന്റെ പിന്നിൽ ഒരു സാഡ് സ്റ്റോറി ഉണ്ട്. இவனுக்கு பின்பதாக ஒரு துக்கம் நிறைந்த கதை இருக்கு. നിന്റെ സാഡ് സ്റ്റോറിയെ உங்க துக்கமான கதையை ഹാപ്പി സ്റ്റോറിയാക്കി മാറ്റുക. சந்தோஷமான கதையாய் மாற்றுகிறவர் வந்திருக்கிறார். Yes, Yes, கைகளை தட்டி you are going to deliverance. நீங்க விடுவிக்கப்பட போறீங்க. ഈ വചനം കേൾക്കുന്ന സകലരും വിടുവിക്കപ്പെടാൻ പോവാ. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் விடுவிக்கப்பட போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇപ്പോ മനസ്സിലായോ? புரிந்ததா உங்களுக்கு? അമ്മ റിജക്ട് ചെയ്തു, தாய் புறக்கணித்து விட்டார். ഇപ്പൊ വാള് കൊണ്ട് വെട്ടിക്കൊന്ന കാരണം എല്ലാ സഹോദരങ്ങളും അവനെ റിജക്ട് ചെയ്തു. ஆமே, இந்த வாளை எடுத்து எல்லாரையும் வெட்டி போட்டதனால தன் சகோதரர்களே தன்னை புறக்கணித்து விட்டார்கள். അപ്പൊ അമ്മ വഴി വന്ന സകലരും, அப்போ அம்மா வழியாக வந்த சகல பேரும், കേട്ടോ, അമ്മ, அம்மா, സഹോദരങ്ങൾ, சகோதரர்கள் സകലരും எல்லோரும் ലേവിയെ റിജക്ട് ചെയ്തു. லேவியை புறக்கணித்து விட்டார். ഇനി இனி അപ്പനിലൂടെ ഒരു ബ്ലെസ്സിംഗ് കിട്ടാൻ വേണ്ടിട്ട് ഇയാൾ യാത്ര ചെയ്യാണ്. ஓ தகப்பன் நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதத்தை எப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த லேவி வருகிறார். ഹല്ലേലൂയ. ഇനി ഒരേ ഒരു ആശ്രയം, இனி ஒரே ஒரு நம்பிக்கை, അപ്പൻ. தகப்பன் மட்டும்தான். ശ്രദ്ധിക്കണേ, ഗവനിക്കേ. പറയാം. ഒന്ന്, ஒன்று, ലേയ
லேயாள் വലിയ പ്രതീക്ഷയോടെയാണ് ഇവളെ പ്രസവിച്ചത്. பெரிய நம்பிக்கையோടെ பெற்றெடுத்தாள். ആ പ്രതീക്ഷ പോയപ്പോൾ அந்த நம்பிக்கை எல்லாம் போன போது ഇവനോട് ദേഷ്യം ഉണ്ടായി. இந்த மகன் மேல இவளுக்கு கோபம் வந்தது. സഹോദരിക്ക് വേണ്ടിയിട്ട് சகோதரிக்காக പട്ടണത്തിൽ കയറി എല്ലാത്തിനെയും വെട്ടിയത് കാരണം ബാക്കി സഹോദരങ്ങൾ അവനെ റിജക്ട് ചെയ്തു. ஆமே பட்டணத்துல ஏறி எல்லாரையும் வெட்டி போட்டதனால மீதமுள்ள இவனுடைய சகோதரரை இவனை புறக்கணித்து விட்டார்கள். ഇപ്പോൾ അപ്പന്റെ അടുത്ത് പോവുക. இப்ப தகப்பனிடத்தில் போகிறார். നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് 49ാമത്തെ അധ്യായം വായിക്കണം. நீங்க வீட்டுக்கு போய் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை வாசித்து ദൈവം பாருங்க. രൂപേനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அந்த யாக்கோபு ரூபனை ஆசீர்வதித்தான். ഈ വെട്ടിക്കൊന്നതിന്റെ കൂട്ടത്തിൽ ഷിമയോനും കൂടെ ഉണ്ടായിരുന്നു കേട്ടോ. இந்த வெட்டி கொன்ற கூட்டத்துல சிமியோனும் கூட தான் இருந்தார். സഹായിയായിട്ട് ഷിമയോനും കൂടെ ഉണ്ടായിരുന്നു. உதவி செய்வதற்கு சிமியோன் இருந்தார். ദൈവം ആമേൻ രൂപേനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் ரூபனை ஆசீர்வதித்தார். യഹൂദയെ അനുഗ്രഹിച്ചു. யூதாவை ஆசீர்வதித்தார். ജോസഫിനെ അനുഗ്രഹിച്ചു. யோசேப்பை ஆசீர்வதித்தார். ആമേൻ ബെന്യാമിനെ അനുഗ്രഹിച്ചു. பென்யமீனை ஆசீர்வதித்தார். എനിക്കിപ്പോ ഒരു വിടുതൽ കിട്ടുമെന്നുള്ള പ്രതീക്ഷയോടെ இப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட ലേവി അപ്പന്റെ അടുക്കൽ പോകുമ്പോൾ லேவி தன் தகப்பனிடத்தில் போகும்போது ഹാമാറിന്റെയും ഷേഖേമിനെ കൊന്ന കാരണം ஆமாரையும் இந்த ஷேகேமை கொண்டு போட்ட காரணத்தினால் ലേവിയെ ശപിച്ചു. லேவியை சபித்தான். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇപ്പോൾ ശാപത്തിനൊരു പൂർണ്ണതയായി. இப்போ சாபம் அதிகரித்து விட்டது. ശാപത്തിനൊരു പൂർണ്ണതയായി. சாபமே பூர்த்தியாகி விட்டது. അമ്മ റിജക്ട് ചെയ്തു. தாய் புறக்கணித்து விட்டார். സഹോദരങ്ങൾ റിജക്ട് ചെയ്തു. சகோதரர்களும் புறக்கணித்து விட்டார்கள். അപ്പൻ റിജക്ട് ചെയ്തു. தகப்பனும் தன்னை புறக்கணித்து விட்டார். മൊത്തം അന്ധകാരം. எல்லாமே ஒரு இருளாய் மாறிவிட்டது. എല്ലാം വട്ടപ്പൂജ്യം. எல்லாம் ஒரு பெரிய ബാക്കി பூஜ்யம். എല്ലാ ബ്രദേഴ്സിനും പ്രോപ്പർട്ടി കിട്ടി. மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் நிலங்கள் கிடைத்தது. അല്ലെങ്കിൽ ഇവന് മാത്രം ഒന്നും കിട്ടിയില്ല. இவனுக்கு மட்டும் ஒண்ணும் கிடைக்கல. ഒന്നും കൊടുക്കാതെ വീട്ടിൽ നിന്ന് ഇറക്കി വിട്ടു. ஒண்ணுமே கொடுக்காம இவனை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. ബാക്കിയെല്ലാം മിരിയാമൊക്കെ തപ്പെടുത്ത് ആടുമ്പോൾ ஆமே மிரியாம் எல்லாம் தாமே தப்படுத்து தாளம் போடும்போது ബാക്കി 11 ഗോത്രവും നൃത്തം ചെയ്ത് സെലിബ്രേഷൻ ചെയ്യും. மற்ற 11 கோத்திரங்களும் நடனமாடி கொண்டாடின போது ലേവി മാത്രം லேவி மட்டும் സെലിബ്രേഷൻ ഇല്ലാതെ മുന്നോട്ട് പോയി. கொண்டாட்டமே இல்லாம முன்னேறுகிறான். ആരോടും മിണ്ടത്തില്ല. யாரிடத்திலும் பேச மாட்டான். ആരോടും സംസാരിക്കത്തില്ല. யாரிடத்திலும் பேச மாட்டான். എങ്കിലും എന്റെ അപ്പൻ എന്നെ ശപിച്ചല്ലോ. ஆனாலும் என் தகப்பன் என்ன சபிச்சிட்டாரே. എന്റെ അമ്മ എനിക്ക് കണ്ണുനീര് തന്നല്ലോ. என் தாய் எனக்கு கண்ணீரை கொடுத்துட்டாங்களே. എന്റെ സഹോദരങ്ങൾ എന്നെ തള്ളിക്കളഞ്ഞല്ലോ. என் சகோதரர்களை என்ன மறுதலித்து விட்டாங்களே. ഒറ്റയ്ക്ക് കരഞ്ഞ ലേവിയോട് ദൈവം പറഞ്ഞു. ஆமென். தனித்தழுது கொண்டிருந்த லேவியை பார்த்து கர்த்தர் சொன்னார். 11 മത്സരിക്കുന്ന ഗോത്രത്തിന് ஓ 11 கலகக்காராய் இருக்கிற கோத்திரத்தை ഞാൻ തന്നെ ഗോത്രത്തിന് ஆமே அந்த கோத்திரத்திற்கு ഞാൻ നിന്നെ ഒരു അടയാളമായി വയ്ക്കും. நான் உன்னையே ஒரு அடையாளமாய் வைப்பேன். You are the sign. நீதான் அந்த அடையாளம். You are the sign. நீதான் அந்த அடையாளம். Yes, 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 yes. Yes, கைகளை தட்டி கைகளை தட்டி. അപ്പൻ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടോ? தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட யாராவது இருக்கீங்களா? അമ്മയാൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടോ? தாயாரால் புறக்கணிக்கப்பட்ட யாராவது இருக்கீங்களா? സഹോദരങ്ങളാൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവരുണ്ടോ? சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா? ടീച്ചേഴ്സിനാൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവരുണ്ടോ? ஆமென். சொசைட்டினால புறக்கணிக்கப்பட்டவங்க உண்டா? ടീച്ചർ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവരുണ്ടോ? ஆமென். ஆசிரியர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க உண்டா? God selected you. கர்த்தர் உங்களை தான் You தெரிந்தெடுத்திருக்கிறார். are going to sign. ஓ நீங்க தான் அடையாளமாய் மாற போறீங்க. കരങ്ങളെ തട്ടി கைகளை தட்டி கைகளை தட்டி. അമ്മ വഴി കിട്ടിയത് കണ്ണുനീര്. ஓ தாயார் மூலமாய் கிடைத்தது கண்ணீர். സഹോദരങ്ങളിലൂടെ കിട്ടിയത് റിജക്ഷൻ. சகோதரர்கள் மூலமாய் கிடைத்தது புறக்கணிக்கப்படுதல். അപ്പനിലൂടെ കിട്ടിയത് ശാപം. தகப்பனின் மூலமாய் கிடைக்கப்பட்டது சாபம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലോകത്തിലെ അപ്പൻ നിനക്ക് തിന്മ തരുമെങ്കിൽ உலகத்தின் தகப்பன் உங்களுக்கு தீமையை கொடுப்பார் என்றால் അതിനെ നന്മയാക്കി മാറ്റുവാൻ அதை നന്മയായി மாற்ற 1000 കർത്താവ് വേണ്ട. 1000 கர்த்தர் தேவையில்லை. 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ 2 கள்ளர்கள் நடுவிலே. ശ്രദ്ധിക്കണം, ഈ നമ്പർ ശ്രദ്ധിച്ചോളേ. ஆமென். நீங்க இந்த எண்ணிக்கையை கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ 2 கள்ளர்கள் நடுவிலே ഒരു യേശു. ஒரே இயேசு. ഹല്ലേലൂയ. ஆமென். ഒരു യേശു, ஒரு இயேசு, 2 കള്ളന്മാർ. 2 கள்ளர்கள். ഇന്ന് രാത്രി നിന്നെ വിടുവിക്കാൻ പോവാ. இந்த இரவுல உங்களை விடுவிக்க போகிறார். നിന്റെ റിജക്ഷൻ മാറാൻ പോവാ. உங்க புறக்கணிக்கப்படுதல் மாற നിന്റെ போகிறது. ശാപം മാറാൻ പോവാ. சாபம் மாற போகிறது. നിന്റെ കണ്ണുനീര് മാറാൻ പോവാ. கண்ணீர் மாற போகிறது. ഒരു യേശു, ஒரு இயேசு, 2 കള്ളന്മാരാ. 2 கள்ளர்கள். ഒരു യേശു, ஒரு இயேசு, 2 കള്ളന്മാരുടെ 2 கள்ளர்கள் நடுவிலே നടുവിലെ 3 ആണികളാൽ 3 ஆணிகளால். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവന്റെ യേശുവിന്റെ വസ്ത്രം 4ആയി പകുത്തെടുത്തു. இயேசுவின் வஸ்திரத்தை 4ஆக பங்கிட்டுக் கொண்டார்கள். അമ്മേൻ. ஆமென். 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ 2 கள்ளர்கள் நடுவிலே ഒരു യേശു, ஒரு இயேசு, 3 ആണിയിൽ 3
3 ஆணியில் അവന്റെ വസ്ത്രത്തെ அவனுடைய வஸ்திரத்தை 4 പകുത്തെടുത്ത് 4 பங்காக பங்கு போட்டு 5 പ്രധാനപ്പെട്ട കായങ്ങളുള്ളവൻ 5 பிரதானப்பட்ட முக்கிய பெரிய காயம் கொண்டவர் 6 മണിക്കൂറോളം 6 மணி நேரம் അവൻ ക്രൂശിൽ പടഞ്ഞവൻ சிலுவையில் துடித்தவர் 6 മണിക്കൂർ ക്രൂശിൽ പടഞ്ഞുകൊണ്ട് 6 மணி நேரமாய் சிலுவையிலே துடிதுடித்துக் கொண்டு 7 മൊഴി പറഞ്ഞവൻ 7 மொழியை பேசினவர் ഇന്ന് രാത്രി இந்த இரவு ഇവിടെ വന്നിട്ടുണ്ട് இங்கே வந்திருக்கிறார் വിശ്വസിക്കുന്നവർ കരപടിച്ചു പറ விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க ഒരു യേശു ஒரு இயேசு 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ 2 കള്ളர்கள் നടുവിലെ 3 ആണി മേലെ 3 ആണിகளை தொங்கி 4 വസ്ത്രത്തെ കീറി 4 വസ്ത്രத்தை പങ്കിടപ്പെട്ട് 5 മുറിവേറ്റവൻ 5 காயப்பட்டவர் 6 മണിക്കൂർ 6 മണി നേരം ക്രൂശിൽ കിടന്നുകൊണ്ട് சிலுவையிலே தொங்கிக் கொண்டு 7 മൊഴി പറഞ്ഞവൻ 7 மொழியை பேசினவர் നിന്റെ ശാപത്തെ മാറ്റുവാൻ உன் சாபத்தை மாற்ற നിന്റെ റിജക്ഷനെ മാറ്റുവാൻ புறக்கணிக்கப்படுதலை ഈ மாற்ற രാത്രി വന്നിട്ടുണ്ട് இந்த இரவிலே வந்திருக்கிறார் വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞു விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி எஸ்